தவக்காலம் முதல் வாரம் புதன்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 11 அருள்வாக்குகள் 29 தொடக்கம் 32 வரை. லூக்கா நற்செய்தியிலும் மத்தேயு நற்செய்தியிலும் யோனாவின் அடையாளம் குறித்து பேசுவதை பார்க்கிறோம். மத்தேயு யோனாவை பார்த்த விதமும் லூக்கா பார்த்த விதமும் வித்தியாசமானவை. மத்தேயு யோனா 3 நாள் பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார் என்பதை சொல்லி இயேசுவின் உயிர்ப்பை பற்றி எதிர்மறையாக பேசுகிறார். ஆனால் லூக்கா யோனாவின் அடையாளம் நினிவே மக்களுக்கு கொடுக்கப்பட்டது போல மானிட மகன் இத்தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார். பரிசேயர்கள் அடையாளம் கேட்டதற்கு இயேசு 2 உதாரணங்களை முன்வைக்கிறார். யோனாவின் அடையாளம் 1, 2 தென்னாட்டு அரசி. 1 யோனாவின் அடையாளம் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான். யோனாவை கடவுள் நினிவே மக்களுக்கு மனம் திரும்பும் நற்செய்தியை கொண்டு செல்ல அனுப்பியது. யோனா ஒரு தயக்கமான கடவுளின் குரலுக்கு கீழ்ப்படிய மறுத்த இறைவாக்கினர். ஏனென்றால் யூதர்களின் அரசியல் எதிரிகள் நினிவே மக்கள். எனவே கடவுள் அவர்கள் மேல் இரக்கம் கொள்வார். நாம் நற்செய்தி அறிவித்தால் அவர்கள் இரக்கம் கொண்டு அவர்கள் அழியாமல் இருப்பார்கள் என்று நினைத்தார். எனவே அவர்கள் அழிய வேண்டும் என்று விரும்பியவர் இறைவாக்கினர் யோனா. ஆனால் பிறகு கடவுள் 2வது தடவை அழைத்த போது மனம் மாறி நினிவே நகருக்கு சென்று கடவுளின் நற்செய்தியை அறிவிக்கிறார். ஒரு தனிப்பட்ட நபருக்கு கடவுளின் நற்செய்தியாகிய மனமாற்றத்தை யோனா கொடுக்க அனுப்பப்படவில்லை. அந்த நினிவே மக்கள் அனைவரும் மனம் மாற கடவுள் அழைத்தார். நினிவே மக்கள் யாவே கடவுளை அறியாதவர்கள், புறையினத்து மக்கள். அவர்கள் கடவுளின் குரலுக்கு செவிசாய்த்தார்கள். அரசனிலிருந்து மிருகங்கள் வரையிலும் இயற்கை வரையிலும் சாக்கு உடை உடுத்தினர். தங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தனர். தடம் மாறிய தங்கள் பாதைகளை கண்டுபிடித்து மனம் மாறினார்கள். இயேசு சொல்லுகிறார், கடவுளையே அறியாதவர்கள், சுவைக்காதவர்கள் இறைவாக்கினர் யோனாவின் வழியாக கடவுளின் குரலுக்கு செவிமடுத்தனர், மனம் மாறினர். வார்த்தையாகிய கடவுளே மனு உருவாகி உங்களிடத்தில் இருக்கிறார். அவர் வழியாக எவ்வளவு பேர் நீங்கள் பலனடைந்திருக்கிறீர்கள். மெசியாவின் வல்லச் செயல்கள் அவர் வழியாக செய்யப்பட்டதை பார்த்திருக்கிறீர்கள், அனுபவித்திருக்கிறீர்கள். மனம் மாறுங்கள் என்று திருமுழுக்கு யோவானும் நானும் சொன்னதை நீங்கள் கண்டுகொள்ளவே இல்லையே. கடின உள்ளத்தினராய் இருக்கிறீர்கள். ஒரு நாசரேத்து தச்சன் மகன் வல்லச் செயல்கள் செய்யும் போதகராக மெசியாவாக எப்படி மாற முடியும்? கடவுளுடைய நற்செய்தியாகிய மனம் திரும்புதலை ஏற்க நீங்கள் மறுக்கிறீர்கள். கடவுள் உங்களோடு சமகாலத்தவராக வாழ்கிறார் என்பதை நீங்கள் அறிந்தும் உணராமல் மனம் மாற தவறுகிறீர்கள். எனவே இறுதி நாளில் நினிவே மக்கள், புறையினத்தார் உங்களை கண்டனம் செய்வார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். 2வது தென்னாட்டு அரசி. ஷீபா அரசி ஏமன் நாட்டிலிருந்து கடவுள் சாலமோனுக்கு அருளிய ஞானத்தை கேள்விப்பட்டு தொலை தூரத்திலிருந்து வந்தவர். ஏமனிலிருந்து எருசலேமிற்கு வருவதற்கு தூரம் 2084 மைல்கள். வேறு ஒரு கலாச்சாரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, புறையினத்தார், நன்றாக படித்தவர், குபேர குடும்ப வாரிசுதாரர். கடவுளின் நீதியையும் அன்பையும் இரக்கத்தையும் ஒருவர் வெளிப்படுத்துகிறார் என்பதை கேட்டறிந்து இவர் கட்டாயமாக இதை கடவுளிடமிருந்துதான் பெற்றிருக்க வேண்டும் என்று நம்பி அவரை காண வந்தார், அனுபவித்தார். நினிவே மக்கள் இறைவார்த்தையை கேட்டார்கள், மனமாறினார்கள், தங்கள் வாழ்க்கையை காத்துக் கொண்டார்கள். யூத மக்கள் இறைவார்த்தையோடு வாழ்ந்தவர்கள், அனுபவித்தவர்கள், மனம் மாற மறுத்தார்கள். எனவே தென்னாட்டு அரசியும் நினிவே மக்களும் இறுதி நாளில் எழுந்து கண்டனம் செய்வார்கள். நாமும் மனம் மாற தவறினால். தவக்காலம் மனம் மாற வேண்டும், இறைவார்த்தையை கேட்க வேண்டும். திருப்பலியில் இயேசுவை முழுமையாக காண்கிறோம். அப்பத்திலும் ரசத்திலும் இயேசு உண்மையாகவே வருகிறார். எனவே மனமாற்றம் இந்த தவக்காலத்தில் கட்டாயம் நமக்கு தேவை. இல்லை என்றால் நம்மை கண்டனம் செய்ய கிறிஸ்தவர்கள் அல்ல, புறையினத்தார், மற்ற சமயத்தவர்கள் எழுவார்கள் என்று இயேசு எச்சரிக்கை நற்செய்தியை கொடுக்கிறார். எனவே மனம் மாறுவோம்,
தடம் மாறிய நம்முடைய பாதைகளை மீண்டும் கடவுளிடம் கொண்டு வந்து கடவுளிடம் இணைவோம். ஆமே.